ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வாயா ஜோசு, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம்? மெக்கானிக் செட்டு மாமியார் வீடு மாதிரி மேனேஜர் சார், அடிக்கடி வந்துட்டு இருக்க கூடாது, அவசியம் இருந்தாதான் வரணும். அது சரி, இப்ப என்ன அவசியம் வந்திருக்கு உனக்கு? நான் கொண்டு வந்துட்டேனே புது பையன், செட்டில் ஆயிட்டானா? வேலையெல்லாம் எப்படி? அதை விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன் ஜோசு. எங்களுக்கு வேலை கொடுக்க வரலையா? செல்லப்பா, உன் நையாண்டி நக்கெல்லாம் வேற அவங்கிட்ட வச்சுக்க. என்னவோ வார வாரம் நான் தான் உங்களுக்கு வாடிக்கை பிடிச்சி கொடுக்குற மாதிரி பேசுறேன். ஏற்கனவே 20 வண்டிங்க ரிப்பேர்ல நிக்குதே, அதை கவனிங்க. அப்படி போடு அருவாள, நல்லா கேளு ஜோசு. மேனேஜர் சார், இவங்க எல்லாம் நேரத்துக்கு வர்றாங்களா, வேலையை ஒழுங்கா செய்யறாங்களான்னு கண்காணிக்க வேண்டியதுதானே உங்க டியூட்டி. ஒர்க்கர்ஸ் மேனேஜருக்கு நடுவுல கஸ்டமர் பஞ்சாயத்து பண்ணுனா அப்புறம் கம்பெனிக்கு என்ன மரியாதை? 1000 உண்டு இங்கு ஜாதி, என்னில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வாங்க சார், என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? கோபம் அடங்கிருச்சுன்னு அர்த்தம். ஏன் ராஜு, எத்தனை சிட்ட நூல் நூத்த? 2 சிட்டம் முதலாளியோட டேபிள்ல வச்சிருக்கேன். ஐயா வந்த உடனே சொல்லிருங்க. என்ன ஜோசு, எப்படி இருக்கீங்க? உங்க செல்லம் எப்படி இருக்காங்க? செல்லம் கொஞ்சம் சிக்கா இருக்குது, அதான் ஷெட்ல விட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஜோசு, எங்களுக்கு வேலை கொடுக்க வரலையான்னு கேட்டதுக்கு எரிஞ்சு விழுந்த. இப்போ உன் ஸ்நேகிதனை பார்த்தேன்னு சொல்றேன், உன் லாரி ரிப்பேருன்னு. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட தான் சொல்லுவாங்க, என்ன பண்றது எங்க நோவுதுன்னு. வார்டு பாய் வாட்ச்மேன் கிட்ட எல்லாமா சொல்லிட்டு நிப்பாங்க. என்னது அண்ணே, நீங்க சூப்பர்வைசரு, உங்களை வாட்ச்மேன் சொல்றான் பாருங்க இந்த டிரைவர் பையன். வாசனம், ஜோஸ் நம்ம கஸ்டமர், அவன் வேணும் மரியாதை எல்லாம் பேசுறது தப்பு. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இங்க பாரு தம்பி, நீங்க கார்டு வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஜோஸ் இங்க வந்து போயிட்டு இருந்தவர் தான். அவரே சும்மா தான் இருக்காரு, நீ என்ன குதிக்க மன்னிப்புக்கலன்னு? செல்லப்பா, நான் ஏன் சும்மா அண்ணன் தெரியுமா? உங்க நிர்வாகத்துல நான் 3ஆம் மனுஷன், தலையிடக்கூடாதுன்னு தான். இப்ப ராஜுவோ மேனேஜர் சாரோ மாசானத்தை தட்டி கேட்கலன்னா நானே அவன் சட்டையை கோத்துருப்பேன். சும்மா நிக்கிறதுனால சொரணம் அத்து போச்சுன்னு நினைக்காதப்பனே. சரி சரி வாங்க ஜோசு, வண்டியில என்ன ரிப்பேர்னு பார்க்கலாம். செல்லப்பண்ண, நீங்க வேலையை பாருங்க. அப்புறம் ராஜு, இங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா? இவங்களோட ஒத்து போக முடியுதா? யாராச்சும் ஒருத்தர் தனிஞ்சு போயிட்டா அப்புறம் ஏன் தகராறு வருது ஜோசு? தனிஞ்சு போக வேண்டியது யாருங்கிறதுனால தானே தகராறே ஆரம்பிக்குது. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியுதோ அவங்க தான் தனிஞ்சு போகணும். இந்த வழக்கம் புதுசா இருக்குது, ஆனா தொழிலாளர்கள் மத்தியில இது பொருத்தமா இருக்குதா ராஜு? தொழிலாளியும் முதலாளியும் உறவை பத்தின புது பார்வையே எங்க ஐயா ஞானசம்பந்தம் அவர்களை பார்த்து தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உழைக்கிறவன் வேர்வை காயறதுக்குள்ள அவனுக்கு கூலி கொடுத்து வயிறை குளிர வைக்கணும்னு வைராகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு எங்க முதலாளி. அவர் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம என் தோழர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டாங்க. மெதுமெதுவா அவங்கள நல்ல பாதிக்கு திருப்பி இல்லங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா முதலாளியோட சொத்தை மொத்தமா சூறையாடணும்னு காத்துட்டு இருக்காரு ஒரு பெரிய மனுஷன். அவர்கிட்ட இருந்த ஐயாவை மீட்டு கொண்டு வர்றதுதான் பெரிய போராட்டமா இருக்கு ஜோசு. கடன் கொடுத்து ஆளை கவுக்குற பெரிய மனுஷன் ஈஸ்வரமூர்த்தி தான் சொல்றீங்க? ஆமா, அவர் கோயம்புத்தூர்ல ஒரு மூலையில் இருக்காரு. அவரு கூட மதுரையை தாண்டி பார்க்குதா? உங்களுக்கு எப்படி தெரியும் ஜோசு? ஈஸ்வரன் இப்ப கொடி கட்டி பார்க்கறது கோயம்புத்தூர்ல, அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். ராஜபாளையத்துல ஒருவேளை சோத்துக்கு தாளம் போட்டது உங்களுக்கு தெரிய நியாயம் இல்ல. எங்க அப்பா நடத்தின டிரைவிங் ஸ்கூல்ல எடுபடியா சேர்ந்து கிளீனரா வேலை பார்த்து கேப் கிடைச்சப்பெல்லாம் ஸ்டியரிங்க பிடிச்சி ஒரு வழியா டிரைவிங் லைசன்ஸும் எடுத்து அவன் கார் ஓட்ட கத்துக்கிட்டதே ஒரு பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணை பிக்கப் பண்ணதான். அந்த கன்றாவையெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது ராஜு? ஓரளவுக்கு தெரியும், அதுவும் இப்பதான் சவுந்தரமாவை பத்தி ஐயா பெருமையா சொன்னப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜபாளையம் டேவிட் ஆசீர்வாதம்னு சொல்லி பாருங்க, பொட்டி பாம்பா அடங்குவான். ஏற்கனவே 2 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. கஸ்டமரோட காரை வித்து காசாக்கின சீட்டிங் கேஸ் ஒன்று, பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரி பிஞ்சு விற்கிற கிளை மேல காரை ஏற்றி காலை உடைச்ச கேஸ் ஒன்று. சாட்சி இல்ல ஆதாரம் இல்லைன்னு அவனை விட்டு வச்சிருக்காங்க. என்னைக்குதான் இருந்தாலும் அவன் என்கிட்ட மாட்டாமலா போயிட போறான். அன்னைக்கு இருக்குது அவனுக்கு கச்சேரி. எல்லா பெரிய மனுஷங்கிட்டையும் இப்படி மோசமான முன்கதை இருக்குதா? சே, என்ன உலகண்டா. மோசமான முன்கதை இருக்க போய் தான் அவன் முன்னுக்கு வந்திருக்கிறான். மாமனார் ஆஸ்தி, ரூட் பஸ் 40, லக்கேஜ் லாரி 20, திண்டுக்கல் லோயர் பழனி எஸ்டேட்ல 200 ஏக்கரு, அது போக கோயம்புத்தூர்ல ஃபைனான்ஸ் கம்பெனி, இட ஓட்டு பார்த்து தான் கணக்கே வச்சிருக்கிறான். அப்புறமும் ஏன் காசுன்னு அலையிறான் பரதேசி.
வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமிலி புதுசாக ஒரு வீட்டுக்கு குடியேறினா அவங்க எதுக்கு என்னென்ன செலவு பண்ணணும், அதை எப்படி சிக்கனம் பண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேயர்களே, நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல நேரம், தடவலி இது மாதிரி பார்க்குறோம், கண்டிப்பாக பார்ப்போம். அதோட செலவு கணக்கையும் சேர்ந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு புது வீட்டுக்கு குடியேறக்கு முதல் செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வீடாக பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி, ஓனர் எப்படி, தண்ணி வசதி இருக்கா, இதெல்லாம் பார்க்கறக்குள்ளேயே ஒரு வழி ஆயிரும். அது கூட புரோக்கர்ஸ் வேற, புரோக்கர்ஸ் கமிஷன் இது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட 1 மாத வாடகையோ அல்லது 2 மாத வாடகையோ இல்லைன்னா சம்டைம்ஸ் 3 மாத வாடகையாவோ இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா ஒரு புது வீட்டுக்கு புதுசாக குடியேற போகிறோம். அதுக்கு மாத வாடகை பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். இதுக்கு முன்பணமாக அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்கன்னா 3 மாத வாடகை அட்வான்ஸை கொடுப்பீங்க. அதாவது 3 பெருக்கல் 2500 எவ்வளோங்க ஆச்சு? 7500 ரூபாய் நீங்கள் முன்பணமாக கொடுக்கணும். இது போக மெத்த கட்டில்லாம் வாங்கணும்ல, கட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் காட் வாங்கணும். அதுக்கு குறைஞ்சது ஒரு ஸ்டீல் காட் வாங்கினா கூட ஒரு 5000 ரூபாய் வரும். அது போக மெத்த பார்த்தீங்கன்னா டபுள் காட்டுக்கு சேர்ற மெத்த ஒரு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் ஹாலில் போகிறதுக்கு ஒரு சோஃபா, நாற்காலி இது மாதிரி ஒரு 10,000 ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல தரமான எடுக்கணும்னா ஒரு 10,000 ரூபாயாவது போடணும். அதோட கேஸ் அடுப்பு, அதுக்கு கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு புக் பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டே. அதுக்கு ஒரு 5000 ரூபாய் வருங்க. அது போக கிரைண்டர், மிக்சி இது ரொம்ப முக்கியமான பொருளாயிடுச்சு. இப்போது கிரைண்டர் பார்த்திங்கன்னா நார்மலான சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வரும். அது போக மிக்சி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான மிக்சின்லாம் வேண்டாம், ஒரு நார்மலான மிக்சி பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா வரும். இப்போ கிரைண்டர் மிக்சிக்கு மட்டும் ஒரு 8000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் பீரோ கண்டிப்பாக வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய், ஸ்டீல் பீரோ ஒரு 7000 ரூபாய் வரும். அது கூட பாத்திரம்னு சொல்லிட்டு குக்கரு, கரண்டி, கிண்ணம், வடசட்டி இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்காக ஒரு 2000 ரூபாய் கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும். அது போக அத்தியாவசிய பொருளான அரிசி, ஒரு வீட்டுக்கு புதுசாக போகிறோன்னா அரிசி முதல்ல ஒரு தனி கொடுத்து போனால் அரிசி ஒரு சிப்பமாவது அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு தேவையான ஒரு சிப்ப அரிசி பார்த்திங்கன்னா 800 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் எண்ணெய், மிளகா, புளி இது மாதிரி ஒரு அத்தியாவசிய சமையல் பொருள் ஒரு 5000 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கினா கூட நமக்கு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடியேறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவான்னு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 7500, அது கூட ஒரு மெத்த கட்டிலுக்கெல்லாம் ஒரு 8000 ரூபாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்காலிக்கு ஒரு 10,000 கூட்டல் கேஸ் அடுப்புக்கு ஒரு 5000, அது போக கிரைண்டர் மிக்சிக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரு 8000 ரூபாய், அதுக்கப்புறம் பீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய் வரும், பாத்திரத்துக்கு ஒரு 2000 ரூபாய், அது கூட ஒரு அத்தியாவசிய பொருளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 52,500 ரூபாய் வரும். குறைஞ்சது ஒரு 52,500 ரூபாயிலிருந்து ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளோட பிளானிங் இருக்கும். சரி நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசாக குடியேறினா என்னென்ன செலவாகும்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பிளானிங் வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுன்னு நம்புகிறோம். ஆனால் நேயர்களே, சில வீட்டு ஓனர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு குடிவர ஃபேமிலிஸை கண்டிஷன் போட்டே ஒரு வழி பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கக்கூடாதும்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரக்கூடாதும்பாங்க, சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது, குழந்தைங்க விளையாடக்கூடாது, பால் வீசக்கூடாது, இது மாதிரி கண்டிஷன் போட்டே ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதோட நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லை. இது என்ன நம்ம சொந்த வீடான்னு சொல்லிட்டு அவங்க ஓனருக்கு சரிசமாக பழி வாங்குறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நமக்கான சந்தோஷம் சொந்த வீட்லேயோ வாடகை வீட்லேயோ இல்லை, எங்கே இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை அழகாக செதுக்கிற ஒளி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு நேயர்களே. நன்றி. என்ன கணக்கு புள்ள, வரவு செலவு ரெஜிஸ்டர்லாம் உங்கள் வீட்டில் பத்திரப்படுத்திட்டீங்களா? ஒரிஜினல் லேஅவுட் பொட்டிக்கிறதா பத்திரமா இருக்குதுங்க. இது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்தால் காட்டுறதுக்குங்க, அப்புறம் மேஜர் மேலே வைக்கிறதுக்குங்க. கணக்கு புள்ள, ஒரிஜினல்லாம் உன் கையில் இருக்குங்கிற தைரியத்தில் நீ கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு நினச்சிக்காத. எங்கிட்ட துப்பாக்கி இருக்கு, அதுக்கு லைசன்ஸும் இருக்கு. அந்த பயந்தானுங்க எனக்கு எப்பவும் இருக்குதுங்க. நான் ஏன் முதலாளி உங்களுக்கு பயிற்சிக்கு போகிறேன்? படியலுக்கு தெய்வம் நீங்கள். கும்பிட்டது கொள்ளையடிச்சதெல்லாம் போதும். இந்த தெய்வத்துக்கும் குடும்பம், குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. அவங்களையும் அப்பப்போ கவனிச்சுக்கணும். நீ இடத்த காலி பண்ணு. யார் இடத்த காலி பண்றதை பத்தி ஆலோசனை நடக்குதுங்க? வந்துட்டியா? நிச்சயமா உங்க வாத்தியாரோட மெக்கானிக் ஷெட்டை காலி பண்ற ஐடியா இல்ல. நான் அதை பத்தி தான் கேட்க போறேன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? நீ மற்ற விஷயங்களை பத்தி அக்கறை எடுத்துக்க மாட்டியா சவுந்தரம்? உன் கவலை கரிசனம் எல்லாம் அந்த கிழவனோட இத்து போன கம்பெனி மேல மட்டும்தானே. 100ல் 1 வார்த்தைங்க. ஐயாவோட கணக்குல கடன் எவ்வளவு ஏறி இருக்குது, வட்டி எவ்வளவு சேர்ந்து போயிருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஏன் நீ செட்டில் பண்ண போறியா? கேக்குறா பாரு கேள்விய. நான் செட்டில் பண்ண போறதில்ல, ஆனா தள்ளுபடி பண்ணலாம்ல. என்னது தள்ளுபடி பண்ண போறியா? யாரு பட்ட கடனுக்கு யாரு தள்ளுபடி பண்றது? எங்க வாதியார் பட்ட கடன் தான்.
நீங்க தான் கொடுத்துருக்கீங்க இல்லைங்கல. ஆனா அந்த பணம் எங்க இருந்து வந்தது அதை நினைவுபடுத்தலாம் இல்ல? எனக்கு அந்த உரிமை இருக்குது இல்ல? என்ன குரலை ஒசத்துற? ஐயோ, நான் எங்க குரலை வசத்துறேன்? தன்மையா தானே கேட்க வந்திருக்கேன். ஞான சம்பந்தம் ஐயா எழுதி கொடுத்த கடன் பத்திரத்தை எடுத்து தர்றீங்களா? அது அது எதுக்கு உனக்கு? எனக்கு தெரிஞ்சாகணும். உங்க மத்த லேவாதேவியை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, அவசியமும் இல்லை. ஆனா ஐயாவோட கடன் பத்திரத்தை நான் அப்படி விட்டுற முடியாது. எடுத்து கொடுங்க. உனக்கு எதுக்கு அந்த விவரமெல்லாம்? வாத்தியார் மேல உள்ள அனுதாபத்துல நீ பத்திரத்தை கிழிச்சு போட்டேன்னா? ஐயோ சாமி, உங்களுக்கு அப்படி வேற பயம் இருக்குதோ? கொஞ்ச நாளா நீ ஒரு மார்க்கமா தான் நடந்துக்கிற. உன்னை எப்படி நம்புறது? உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற கணக்கு பிள்ளையை நம்புவீங்க, கழுத்தை நீட்டின சம்சாரத்தை நம்ப மாட்டீங்க. வேணாம் சாமி, ஒரிஜினல் பத்திரம் உங்க கஸ்டடியிலேயே இருக்கட்டும். ஒரு ஜெராக்ஸ் காப்பியை என்கிட்ட கொடுத்துருங்க. சில விவரங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அதை சொல்லு முதல்ல. இன்னிய தேதி வரைக்கும் அசலும் வட்டியுமா எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அதை எத்தனை தவணையில திருப்பி கொடுத்து கடனை தீர்க்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணணும். கடனை தீர்க்க போறது யாரு? அந்த கிழவனா? வாரே வா. ஏன், அதுக்குள்ள அவர் ஆயுசு முடிஞ்சு போயிரும், கம்பெனி கடன்ல மூழ்கி போயிரும், பிள்ளை இல்லா சொத்துக்கு பாக்கியத்தை கொண்டாடிக்கிட்டு எவனும் வரப்போறது இல்லைங்கிற தைரியமா உங்களுக்கு? எது நீ பேசுற தைரியத்தை பார்த்தா ஏதோ பெருசா திட்டத்தோட தான் மோதிராப்புல தெரியுது. நாளைக்கே ஒரு காப்பி எடுத்து விட்டெறிகிறேன். நீ என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிக்கிறேங்க. நீ இல்ல, உங்க வாத்தி இல்ல, உங்களை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் அந்த மெக்கானிக் செட்டை மீட்க முடியாது. சவாலா? யாருக்கிட்ட? எங்கிட்டயே வா. வேலை நடந்தா தானே வருமானம், வருமானம் வந்தா தானே கடன் அடைக்க, கார் செட்டை மீட்க. ஹலோ செல்லப்பனா, ஏன்டா நீ எல்லாம் ஒரு சூப்பர்வைசரு, பணம் கொடுத்து உன்னை எதுக்கு நாங்கள் உட்கார வச்சிருக்கேன்? நான் பார்த்துக்கிறேன் முதலாளி. அட இல்லைங்க, வேலையெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க. நடக்க விட்டுருவோண்ணா, எல்லாம் நம்ம பயில தான். ஒருத்தன் தான் புதுசு, கொஞ்சம் துள்ளுறான். அவனை நான் பார்த்துக்கிறேன். 10 பைசா வருமானத்துக்கு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் முதலாளி. அடுத்த மாதம் கிளம்ப உங்ககிட்ட தான் வந்து கையேந்தணும். கவலையை விடுங்க. வேலை நேரத்தில் அங்கே என்ன வெட்டி போச்சு? செல்ல பண்ண வந்துட்டோம், நான் அப்புறம் பேசுகிறேன் முதலாளி. வேலையை பாருடா வெட்டி பசங்களா. ஐயோ அடிக்கிறானே, ஐயோ காப்பாத்துங்க, யாரும் வரலையா? ஐயோ யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ அடிக்கிறானே, ஐயோ கொல்றானே, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ அடிக்கிறானே, அம்மா அடிக்கிறானே, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ அடிக்கிறானே. அண்ணே, மார்னிங் ஷோ ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரம் ஓடுறா, இடம் போட்டு வை. என்ன கூச்சலங்க? ஏம்பா எல்லாம் எங்க ஓடுறீங்க? மார்னிங் ஷோப்பா, நீயும் வந்து பாரு. என்ன சொல்றீங்க? வேலையை போட்டு எல்லாம் எங்க ஓடுறீங்க? வழியே விடு சார். ஐயோ கொல்றானே, இந்த அநியத்தை கேட்க நாது இல்லையா? ஐயோ யார் இது கூச்சல் போடுறது? என்ன மேனேஜர் சார்? காம்பவுண்ட் சவருக்கு அப்பால பாரு, குப்பத்துல புருஷன் பஞ்சாதி தகராறு டெய்லி நடக்கும். என்ன அக்கிரமம் சார் இது? குடி போதையில ஆட்டோக்காரன் பொண்டாட்டி அடிச்சு நொறுக்குவான். இவனுக்குலாம் அது ஒரு வேடிக்கை. ஏய், நான் ஆம்பளடி, அப்படித்தான் போவேன். பொட்ட கருத என்ன எய்த்தா பேசுற? வாயிலே போடு கண்ணையா, குத்துரா. இப்ப முடிய பிடிச்சி இழுத்து தள்ளுவான் பாரு. மாசனம் மறக்காதடா. முந்தான வேலைக்கு கீழே விழுவா பாரு. மனுஷ திருமல் தானே. ஒரு பொட்ட புள்ள அடிபட்டு அலறி துடிக்கிறா, அவ புருஷனை அதட்டாம அடக்காம வெறித்தனமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க. ஓசியிலே ஒரு கிளிகிளி ஷோ கிடைக்குதே. டேய் தள்ளுங்கடா. ஐயோ காப்பாத்துங்க, எங்க அக்கா தங்கச்சி கூட பிறந்த யாருமே இல்லையா? ஐயோ காப்பாத்துங்க. நிறுத்துடா. யாரா நீ? நீல மனுஷனாடா? அண்ணா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துன. மரியாதையும் பொண்டாட்டியை கூட்டு வீட்டுக்குள்ள போ. மறுபடியும் கைய ஓங்குனியா போனா புரட்டிடுவேன். இன்னைக்கு தான் இந்த கூட்டத்துல ஒரு மனுஷனை பார்த்திருக்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. இன்னொரு தடவை இந்த பொம்பளை மேல கைய வச்ச ரிக்ஷாவை தூக்கி மண்டையில போட்டு கொன்றுவேன். ஐயோ அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சாமி. யோ நீ உள்ள வந்துறியா? மேனேஜர், முதல் வேலையை காம்பவுண்ட் சவர் வசதி கட்ட சொல்லுங்க. கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே எல்லாம் வேடிக்கை பாக்குறானுங்க. வேலையை பாருங்கப்பா, போங்க போங்க. நீ இப்படி உட்கார் ராஜு, எப்படி மூச்சு வாங்குது பாரு. சிறுமை கண்டு பொங்குவாய், அது பாரதி வாக்கு. என்னால பொறுமையா இருக்க முடியல சார். நீ இப்படி உட்கார் ராஜு. இருங்க வரேன். அட எங்க போற?
ராட்டினம் சுத்ததான். இன்னும் 2 சிட்டம் நூல் நோத்தாதான் கோபம் தனியும். நல்ல ஆவேசம், நல்ல வைத்தியம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 28.